ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவாதிரை களி. இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, மார்கழி பௌர்ணமி அன்னைக்கு சுமங்கலி பூஜையில் முக்கியமான இது செய்வாங்க. செஞ்சு விரதத்துக்காக செய்கிறது. எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அடி கனமான பாத்திரம் எடுத்து நம்ம தண்ணி காய வச்சுக்கணும். அதில் தான் தண்ணி செய்யணும். அதுக்காக நான் சின்ன குக்கர் எடுத்திருக்கேன். இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு லிட்டர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான். நம்ம எவ்வளோ மாவு சேர்க்குறோமோ அதுக்கு பொறுத்து தண்ணி சேர்க்கணும். பார்த்துக்கோங்க, நான் மாவு அரிசி மாவு சேர்த்துருக்கேன், கரைச்சி எடுத்துருக்கிறேன். நீங்கள் பச்சரிசி கூட ஊற வச்சு ஆட்டி எடுத்துக்கலாம். நமக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா காயட்டும். நல்லா தண்ணி கொதிக்கிற வரைக்கும் காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம சேர்க்க போகிறோம். இதுக்கு நம்ம முந்திரி திராட்சை சேர்த்துருக்கேன். கூடவே 4 ஏலக்காய் எடுக்கிறேன். நம்ம கடைசியாக இதெல்லாம் சேர்க்க போகிறோம். களி நல்லா கெட்டியாகி வரும்போது நம்ம இதை சேர்த்து கிளறி எடுக்க போகிறோம். அதுக்கு தான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி காயட்டும். தண்ணி காய்ஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம மாவை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்ற போகிறோம். தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்ச மாவை சேர்த்துக்கலாம். ஓகே, சேர்த்துட்டு நம்ம நல்லா கலக்கி விடலாம். நல்லா களி கெட்டியாக வர வரைக்கும் நல்லா கலக்கி விடுவோம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். சின்ன பாத்திரம், அதாவது கெட்டி இல்லாத பாத்திரம்னா இது அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்காக தான் நான் குக்கரை வச்சுருக்கேன். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் மார்கழி மாதத்தில் வர்ற பௌர்ணமி அன்னைக்கு சுமங்கலி பூஜை வரும். திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு தான் இந்த பூஜை வழக்கமாக கும்பிடுறது வழக்கம். இது நோன்பு. எங்கள் ஊரில் வழக்கம். இது ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் மார்கழி மாதத்தில் பௌர்ணமி அப்போ கும்பிடுவோம். அப்போ இந்த களி தான் விரதத்தை விடுறதுக்காக விரதம் இருந்து பூஜை செஞ்சு இதை தான் பிரசாதமாக படைச்சி சாமி கும்பிடுறது முக்கியமான பிரசாதமாக இது செய்கிறோம். இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ரொம்ப இனிப்பு அதிகமாக தேவையில்லை, மீடியமான அளவு இருந்தால் போதும். இதுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தால் திகட்ட ஆரம்பிச்சிரும். நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நம்ம கலக்கி விட்டுக்கலாம். மாவு ரெடியாக இருந்துச்சுன்னா 10 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாங்க. அவ்வளோ ஈஸியான திருவாதிரை களி இது. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதான் கெட்டி ஆகிட்டே இருக்குது பாருங்கள். சீக்கிரமாக கெட்டி ஆகிடும். அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதான் பார்த்தீங்களா, கெட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஏலக்காய் இடித்து போட்டுக்கலாம். இதோ ஏலக்காய் தட்டி இது மேலே நம்ம சேர்த்துக்கல போகிறோம். ஏலக்காய் சேர்த்தாச்சு, நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் வெந்துட்டுக்கிட்டோம். அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். இப்போது நெய் சூடு பண்ணிக்கலாம். நெய் சூடு பண்ணி நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து உள்ளே சேர்க்க போகிறோம். அதுக்கு தான் இது. இதுவும் வெந்துருச்சு, நல்லா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு.
நெய் வந்து முந்திரி திராட்சைக்காக தான், ஆப்ஷனல் தான் நெய். விருப்பம்னா சேர்த்துக்கலாம். அடி பிடிக்கக்கூடாது, அதுக்காக தான் கலரி விடலாம். முந்திரி திராட்சையை சேர்த்து நம்ம நல்லா பொன்னிறமாக செவக்க வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்தாச்சு. அவ்வளோதாங்க, சேர்த்தாச்சு. நம்மளோட திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு. வாயில் வச்சதும் டக்குன்னு கரையக்கூடிய டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நம்ம திருவாதிரை களி ரெடி, பூஜைக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான, சட்டுன்னு செய்யக்கூடிய சூப்பரான ஸ்வீட் இது. ஓகே, பிரசாதம் ரெடி. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு.